கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் நாம் தியானிக்கும் படும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பார்ப்போமானால், ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லுகிறது. ஆம், தேவன் ஆபிரகாமை நோக்கி உம்முடைய குமாரனை எனக்கு பலியிடும் என்று தேவன் சொல்லும்போது, ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவராய் அவர் அந்த பிள்ளையை பலியிடுவதற்காக கொண்டு போகும்போது, பிள்ளையாகிய ஈசாக்கு ஆபிரகாமிடத்தில் கேட்கும்போது சொல்லுகிறார், அப்பா பலியிடுவதற்கு ஆடி எங்கேன்னு கேட்க போது ஆபிரகாம் சொல்லுகிறார், எல்லாம் தேவனுடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லும்போது, கர்த்தர் ஆபிரகாமை உடைய விசுவாசத்தை காணும்படும்படியாக தேவன் கட்டளையிடுகிறார். ஆனால் ஆபிரகாமோ தேவனை விசுவாசிக்கிறவராய் காணப்பட்டார். தேவனுடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லியிருக்கிறது. ஆபிரகாமை போல நம்ம விசுவாசிக்கும் போது நம்முடைய எல்லா காரியங்களும் நம்ம தேவன் மீது வைக்கும்போது எல்லாம் அவருடைய பர்வதமாகிய தேவ சமூகத்தில் பார்த்து கொள்ளப்படுமாய் காணப்படுகிறது. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தது போல நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய காரியங்கள் எல்லாம் தேவனுடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். இந்த வார்த்தை நீங்கள் விசுவாசித்து அப்படியே செய்யும்போது கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன்.